சைவத்தில் ஆக்கம் உண்டே தவிர அழிவில்லை. இந்த மருத்துவன் கேட்கிறான், யாரு? மகா மருத்துவன் கேட்கிறான், சுவாமி நான் அசுரன், என்னை அழிக்கலையே. அன்பே சிவம். அன்பை தவிர சிவபெருமான் வேற ஒன்றும் போதிக்க மாட்டார். அன்பை தவிர வேற ஒன்றும் போதிக்கவே மாட்டார். அப்பேற்பட்ட ஒரு பெருமான் இல்லையா? அதனால இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், அப்பா சரணாகதி எவர் ஒருவர் அடைகிறாரோ அவருக்கு நான் வழியாக இருக்கணுமே தவிர அவரை வாழ்த்தணுமே தவிர அவரை வாழ வைக்கணுமே தவிர அழிக்க கூடாது. நீ என் பாதத்தில் சரணாகதி, நீ என்னை எதிர்த்து யுத்தம் பண்ணியிருந்தா நான் அழிச்சிருக்கலாம். நெருப்பு ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா எரிக்கிறதுக்கு? ஆனா அவர் என்ன பண்ணார்? அவன் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை மட்டும்தான் அழித்தாரே தவிர அவனை அழிக்கவில்லை. அப்பதான் அந்த மருத்துவன் கேட்டான், சுவாமி யாரெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து மிதித்து இந்த அகோர மூர்த்தியாக இருக்கக்கூடிய தங்கள் திருவடியை எவர் ஒருவர் தரிசிக்கின்றாரோ அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலத்தை அறுத்து அவர்களுக்கு திருக்கைலாய பதவி கொடுங்கள் அப்படின்னு கேட்டவன் இந்த மகா மருத்துவன் என்று சொல்லக்கூடியவன். அவனை சம்காரம் செய்வதற்காக, சம்காரம்னா இறப்பு இல்லை, அவன் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணத்தை சம்காரம் செய்வதற்காக இறைவன் அகோர மூர்த்தியாக காட்சி கொடுத்த தலம் திருவெண்காடு. சரி, இது மட்டமா? அந்த லிஸ்ட் நீண்டுனே போகுது. எவ்வளவு திருவெண்காட்டு தலத்தை நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஷார்ட் எடுத்தேன். காத்தால 9 மணிக்கு உட்கார்ந்தவ 3:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். 1.5 மணி நேரம் இந்த தலத்தை பற்றி கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட 100 மணி நேரம் படிக்கணும்னு வாரியார் சுவாமிகள் சொல்வார். ஒரு 1.5 மணி நேரம் சொற்பொழிவுக்கு எத்தனை மணி நேரம்? 100 மணி நேரம் படித்தாதான் மெமரி ஆக முடியும். ஏற்கனவே படிச்சிருந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணணும்? ஆமாம், அதை படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் அது நினைவில் தங்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய கதை. சரி, இது மட்டுமானா இல்லை, இன்னொன்னும் இருக்கு. என்ன இருக்குன்னா, இறைவனுடைய கருணையினாலே ஆதி சிதம்பரம் என்பது திருவெண்காடு. சிதம்பரத்துக்கு முந்தைய தலம் திருவெண்காடு. யாருன்னா நம்புவீங்களா? 4 யுகமா இருக்குதான். எத்தனை யுகம்? 4 யுகமாக. சிதம்பரத்திற்கு முன்னதாகவே உள்ள தலம் என்று ஆதி சிதம்பரம் என்பது திருவெண்காடு. இன்னொன்னு, சிதம்பரத்தில் எப்படி ஓடுகள் தங்கத்தினால் நெய்யப்பட்டிருக்குமோ அதே மாதிரிதான் திருவெண்காட்டு தலத்திலும் நெய்யப்பட்டிருக்கும். எத்தனை ஓடுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியல. 21,600. எவ்வளவு? 21,600 ஓடுகள் அங்கு நெய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? மூச்சு காற்று என்று சொல்லக்கூடியது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறீங்க? 21,600 முறை சுவாசிக்கிறீங்க. அந்த 21,600 முறை சுவாசத்தை வைத்துதான் அங்கு அந்த ஓடுகள் நெய்யப்பட்டது. அது சிதம்பரத்தில் இருப்பது தங்கத்தினால் நெய்யப்பட்டது, இங்கு செப்பு என்று சொல்லக்கூடிய செம்பினால் நெய்யப்பட்டது. ஆதி சிதம்பரம் என்பது இந்த தலம். எல்லா தலத்திலையும் ஒரே ஒரு திருவிளையாட, அதாவது ஒரே ஒரு ஆடல் நடராஜரை தான் பார்க்க முடியும். எத்தனது? எல்லா தலத்திலையுமே ஒரு கோலத்தில் தானே இருக்கணும். ஒரு கோலத்தில் சுவேதன் என்று சொல்லக்கூடியவனுக்காக 9 வயது குழந்தைக்காக 9 நடனத்தை காண்பித்த ஒரு இடம் எது? திருவெண்காடு. அதனாலதான் சுவேத ரன்னீஸ்வரர், சுவேத வேதாரண்யீஸ்வரர் என்பது அவருடைய பெயர். அப்போ அந்த குழந்தையினுடைய பெயர் அவருக்கு வந்துச்சான். 9 வயசு குழந்தைக்காக என்ன பண்ணாரா? 9 திருவிளையாட எதை? நடன கோலத்தை காண்பித்தாராம். ஒவ்வொரு தலத்துல ஒவ்வொரு தாண்டவம்னு சொல்லுவோம் இல்லையா?
9 தாண்டவத்தை காண்பித்த ஒரு இடம் அப்படின்னா அது திருவெண்காடு. அப்போ அந்த திருவெண்காட்டு நடராஜரை நாம் எல்லாம் தரிசிக்கணுமா வேண்டாமா? ஒரு முறையாவது தரிசனம் பண்ணணுமா? இப்போ சிதம்பரத்துக்கு போனா, மதுரைக்கு போனா, திருவலங்காட்டுக்கு, திருநெல்வேலிக்கு, குற்றாலத்துக்கு, இந்த 5 சபையிலையும் ஒவ்வொரு நடனம் தான். ஆனா இந்த திருவெண்காட்டு தலத்துல மட்டும் 9 நடனம். அப்ப எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு பாருங்க. அதற்கு பிறகு துர்கை என்று சொல்லக்கூடியவள், எல்லா இடத்துலையும் துர்கை எந்த பக்கம் பார்த்திருப்பாங்க? எல்லா கோயிலையுமே துர்கை எந்த பக்கம் பார்த்திருப்பாங்க? வடக்கு பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு கோயில்ல மட்டும்தான் மேற்க பார்த்த துர்கை இருப்பாள். சரி, அந்த துர்கைக்கும் மேற்கு பார்த்திருக்கிற துர்கைக்கும் இந்த தலத்துக்கும் என்ன அப்படி ஒரு சம்பந்தம்? மகிஷாசூரன் என்று சொல்லக்கூடியவனை வதம் செய்தா இல்லையா? 9 நாள் ஊசி முனையில் தவம் இருந்தான். அப்படி 9 நாள் ஊசி முனையில் தவம் இருந்து யாரு? இந்த துர்கையானவள். தர்மத்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கும் பிரேமசித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய காசியை ஆண்ட மன்னர்கள் அவங்க. அந்த மன்னர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்தையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாங்கள் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் போய் வழிபாடு செய்துட்டு வந்தாங்க. அவர்கள் மனைவியினுடைய வயிற்றிலே கரு உற்பத்தி ஆச்சு. ஒருவர் வயிற்றில ரேணுகா பரமேஸ்வரியும், இன்னொருத்தி வயிற்றில இந்த துர்கையும் அவதாரம் செய்தார்கள். எங்க அவதாரம் பண்ணாங்க? இந்த துர்கை என்று சொல்லக்கூடியவள், மகிஷாசூரன் என்று சொல்லக்கூடியவன் மிகவும் தேவர்களையும் முனிவர்களையும் சித்தர்களையும் துன்புறுத்துகிறான் என்பது தெரிந்து கொண்டு இந்த அம்பாலாக இருக்கக்கூடியவள் அவன் கண்ணுக்கு படுகிற போல அவன் காவலர்களுக்கு தெரியும் விதமாக அப்படி போகிற பொழுது இந்த பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு மகிஷாசூரன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு, யுத்தம் செய்து என்னை வெற்றி பெற்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று அம்பாள் சொல்ல, அதற்கு பிறகு யுத்தம் செய்கிற பொழுது 9 நாள் ஊசி முனையில் தவம் இருந்து 84 லட்ச யோனி பேதத்தின் இடத்திலிருந்து ஆயுதத்தை வாங்கியதனால ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடியதை கொண்டாடுகின்றோம். எப்பத்திலிருந்து? புரட்டாசி மாத அமாவாசையிலிருந்து மறுநாள்ல இருந்து நவராத்திரி என்கின்ற 9 நாள் கொண்டாடுறோம் இல்லையா? 10வது நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? அந்த 9வது நாள் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு ஒன்று கொண்டாடுறமே. நம்ம கிட்ட இருந்து ஒரு சக்தி போச்சான், பறவைகள் கிட்ட இருந்து ஒரு சக்தி போச்சு. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், எறும்பிலிருந்து 1000 என்று சொல்லக்கூடிய 84 லட்ச யோனி பேதத்திலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயுதத்தை வாங்கி சக்தியை வாங்கி அதற்கு பிறகு இந்த மகிஷாசூரனை துர்கையானவள் வதம் செய்தாள். அப்படி வதம் செய்த உடனே அந்த மகிஷாசூரனை வதம் செய்த பிரம்மஹத்தி தோஷம் இவளை பிடிச்சிடுச்சு. யாரு? துர்கையை பிடிச்சிட்டது. அவளால எதுவும் செய்ய முடியல. அதனால என்ன செய்வது என்று சிவபெருமானிடத்துல கேட்டபொழுது சிவபெருமான் சொல்றார், அம்மா, திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் நீ வழிபாடு செய்தால் இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்று சொல்லக்கூடியது விலகும். எந்த தலத்தில் இருக்கக்கூடியது? இந்த திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய சுவேதேரண்ணீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வேதாரண்யேஸ்வரரை பெருமானையும், பிரம்ம வித்யா என்று சொல்லக்கூடிய அம்பிகையும் அகோரமூர்த்தியையும் வழிபாடு செய்தால் என்ன வந்துடுது? உனக்கு அந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகும். சரி, இந்த பிரம்மஹத்தி தோஷம் விலகுவதற்காக அந்த துர்கையானவள் அந்த தலத்தில் பல ஆண்டு காலம் தவமிருந்து அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்ற 3 தீர்த்தத்தில் நீராடி அங்கிருக்கக்கூடிய மூவரையும் வழிபாடு செய்ததற்கு பிறகு இந்த துர்கையினுடைய பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி அடைந்தது. அப்போ தெரியாமல் நாம யாராவது ஏதேனும் ஒரு தவறை செய்திருந்து நமக்கு பிரம்மஹத்தி தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுவே தெரியாது. பிராமணரை கொல்லுவதற்கு பிரம்மஹத்தி தோஷம். கொல்லுவதுன்னா நீ வான்னு போன்னு பேசினாவே தோஷம் வந்துருமா? யார? ஒரு பிராமணரை, அதே மாதிரி யானையை கொல்லக்கூடாது, பிரம்மஹத்தி தோஷம் வரும். யானையை கொல்லக்கூடாது, பிரம்மஹத்தி தோஷம் வரும்.
மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரை கொல்லக்கூடாது, பிரம்மகத்தி தோஷம் வரும். கர்ப்பஸ்திரியை கொல்லக்கூடாது, சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் முனிவர்கள் அவர்களை கொல்லக்கூடாது. இதெல்லாம் விதிவிலக்கு. எதுக்கு? இந்த பிரம்மகத்தி தோஷத்திற்கு. மொத்தத்தில் உயிரை கொல்லுவதற்கு பிரம்மகத்தி தோஷம் வரும் என்று சொல்றாங்க. ஒரு உயிரை கொன்னோம்னா என்ன தோஷம் வரும்? பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து இந்த துர்க்கையானவள் எல்லா இடத்திலும் என்னவாக இருக்கிறாள்? சாதாரணமான துர்க்கையாக இருக்கின்றாள். ஆனா இந்த தடத்துல மட்டும்தான் மேற்க பார்த்து சௌபாகிய துர்க்கை என்பது அவளுடைய பெயர். சௌபாகியம்னா என்னது? சௌபாகியம்னா என்னது? சௌபாகியம் அப்படின்னா என்னது? இன்னைக்கும் சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன பேர் அர்த்தம்? 16 வகையான செல்வம் கிடைத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழக்கூடியவருக்கு சௌபாகியவதி அப்படின்னு பேர். அப்ப எத்தனை கொடுக்குற அந்த துர்க்கை? 16 வகையான செல்வத்தை தர. 16 வகையான, இப்பெல்லாம் கல்யாணம் ஆன உடனே நம்மள என்ன சொல்லுவா? 16 பெற்று பெருவாழ்வு வாழு. அந்த காலத்துல அதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியல. என்ன பண்ணா? குழந்தை செல்வத்தை பெருசா கருதுனா. குழந்தை செல்வத்தை 16 15 12 அப்படிதான் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம். இப்பெல்லாம் 1க்கு மேல. ஆமா, வேணவே வேணாம், அதை வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. உண்டா இல்லையா? 16 வகையான செல்வம். இன்றைய தினத்தில் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றதுனால அந்த செல்வத்தை அபிராமி என்கின்ற அம்பாளுடைய பேர்ல அபிராமி பட்டர் பாடிய 16 வகையான செல்வம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இயலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணியே அருள்வாமியே அபிராமியே. இதான் 16 வகையான செல்வம். அப்போ இந்த 16 வகையான செல்வத்தை கொடுக்கக்கூடியவளாக யார் இருக்கா? சௌபாகிய துர்க்கை அந்த தலத்தில் வீற்றிருக்கிறார். அது மட்டும் இல்ல, எல்லா தலத்திலும் வடக்கு பார்த்திருக்கக்கூடிய துர்க்கை இந்த ஒரு தலத்தில் மட்டும் மேற்க பார்த்து இருக்கின்றாள். அப்பதனால அவளுக்கு என்ன பேரு? சகல செல்வங்களை தரக்கூடிய துர்க்கையாக அங்கு இருக்கின்றாள். சகல துர்க்கை என்று சொல்லக்கூடியவளாக இருக்கிறாள். அப்போ அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய வெண்காடு எது? திருவெண்காடு தலம். புத பகவான் அந்த தலத்துல யாரு ஆட்சிக்குரியவர்? புத பகவானுக்கு உரிய தலம் அந்த திருவெண்காடு. சந்திரனுடைய மகன் புத பகவான். சந்திரனுடைய மகன் புத பகவான். எந்த சந்திரன்? தேய்விரை வளர்விரையில் இருக்காரே அந்த சந்திரனுடைய மகன்தான் புத பகவான். ஆதியில யாருக்கு? தர்மராஜா பிறப்பதற்கு முன்னதாக 36வது வம்சத்தில் பிறந்தவர் புத பகவான். புத பகவானுடைய வம்சம்தான் தர்மராஜா. சந்திர குலத்தில் பிறந்தவங்க பாண்டவர்கள். சூரிய குலத்தில் பிறந்தவர் ராமபெருமான். எதுகுலத்தில் பிறந்தவர் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், யார் யார் குலம் என்னன்னு. சந்திரகுலத்தில் பிறந்தவர் தான் தர்மராஜா. பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சந்திரகுலத்தில் பிறந்தவங்க. அந்த சந்திரனுடைய மகன் புதன். சந்திரனுடைய மகன் புதன் நவகிரகங்களில் ஒருவராக இடம் பிடிக்கிறார். புத பகவான் இருக்காரா இல்லையா? இன்னைக்கும் நவகிரகத்தில் ஒருத்தராக இருக்கிறார். உலகத்தில் குரு கூட வக்கரமடைவார், ஆனா புதன் மட்டும் வக்கரமடைய மாட்டார். அவ்வளோ நல்ல கிரகம் யாரான்னு கேட்டா இந்த புத பகவான். ஆனா அப்பா அம்மா செய்த கருமத்தின் காரணமாக ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அலி கிரகமாக இருக்கின்றார். என்ன கிடையாது? அலி கிரகமாக இருக்கின்றார்.
அப்பா செய்த பாவம், சந்திர பகவான் செய்த கர்மா. ஏன் சந்திர பகவான் என்ன கர்மா பண்ணார்? 27 பெண்ணை கல்யாணம் பண்ணார். ஒருத்திக்கு மட்டும் பட்டு புடவை, மற்ற பேருக்கெல்லாம் நூல் புடவை, மற்றவங்களுக்கெல்லாம் நூல் புடவை கொடுக்கலாமா? தப்பு தானே, பாவம் தானே. நம்பி வந்த மனைவியை கைவிடலாமா? விடக்கூடாது இல்லையா? அதுவும் 27 பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொண்டதற்கு பிறகு சமமா நடத்துவது தானே சிறப்பு. கல்யாணம் பண்ணும் பொழுதே எனக்கு ரோகிணி மட்டும் போதும்னு சொல்லியிருக்கணும். மற்ற பெண்களை சொல்லு, இந்த பெண்ணை மட்டும் திருமணம் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. 27 பேரையும் திருமணம் பண்ணிட்டு 27 பேரையும் கண்டு ஒருத்தியை பார்த்துட்டு மற்ற 26 பேரையும் கண்டுகொள்ளவே இல்லைன்னா அந்த பெண்கள் மனம் எவ்வளவு நொந்திருக்கும். ஆண் என்று சொல்லக்கூடியவர்கள் மனைவியை மனைவியாக நடத்தணும். சில பேர் வாயால பேச மாட்டாங்களாம். எதில் பேசுவாங்க? கையால் பேசுவாங்க, கட்டையால் பேசுவாங்க. அப்படியெல்லாம் உண்டு தானே? உண்டு தான், இல்லைன்னெல்லாம் சொல்லிக்க முடியாது. அப்போ உண்டு, இப்பெல்லாம் இல்லை. இப்போ நீங்க வேறமா, அடுத்த வினாடி போய் இப்பெல்லாம் கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்றாங்க டைவர்ஸ் அப்படின்னு. நீங்க வேற ஏன் சும்மா இருங்க. ஒரு காலத்தில் இருந்தது, ஒரு காலத்துல இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்பெல்லாம் நீ அப்படி தட்டுறதுக்கு முன்னாடியே அங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போயிடுது. அது மேல தெரியுமா, அடிக்கிறியா அடி அடி, முடிஞ்சா அடிச்சு பார், ஆதாரத்தை கையில வச்சுக்கிறாங்க, அடிச்சுக்கிறேன்னா. அது ஒரு காலம் இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்ல, இப்ப இன்னொரு சட்டம் இருக்கு. என்ன தெரியுமா? பெண்ணையே பெண்ணினுடைய அனுமதியே இல்லாம மனைவியா இருந்தாலும் தொடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அதனால அதெல்லாம் அப்ப இருந்திருக்கலாம், அடிச்சிருக்கலாம். அது உண்மை, இல்லைன்னு சொல்ல முடியாது. நானே எங்க வீட்டுக்காரர்கிட்ட சாகரத்துக்கு முன்னாடி கூட முந்தின நாள் கூட அடி வாங்கியிருக்கிறேன். ஆமா, திட்டுவார். அவருக்கு என்ன திட்டம்னா, நான் எப்பயும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று சாப்பிடு, ஒன்று தூங்கு, ஒன்று வேலை செய், இல்லையா புக்கு படி அப்படின்பார். கிட்டத்தட்ட டிவின்னு ஒன்று இருந்தது. 25 வருஷமா அந்த டிவியாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் அதிகமாக செய்தியை பார்ப்போம், அவ்வளவுதான். சீரியல் எல்லாம் பார்த்ததே. அதனால அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்பெல்லாம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, மனைவி என்று சொல்லக்கூடியவளை துன்புறுத்த கூடாது என்பது நான் சொல்லல, சிவபெருமான் சொல்லி கொடுத்தார். சந்திரனுக்கு புத்தி புகட்டினார். நாளொன்றுக்கு தேய்ந்து ஓய்ந்து ஒளிந்து மாண்டு போக கடவுதுன்னு தட்சன் சாபம் கொடுத்த பொழுது இறைவன் சிவபெருமான் இடத்துல தான் போய் அடைக்கலம் புகுந்தார். அப்ப யாரும் அடைக்கலம் கொடுக்கல, சிவபெருமான் தான் மாத்தி அமைச்சு அமாவாசை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மறைஞ்சு வாழு, மற்ற நாள் நான் கொடுக்கக்கூடிய வரத்தின் காரணமாக வளர்பிறையாகவும் முழு பௌர்ணமியாக ஒரு நாள் காட்சி கொடுத்து மற்ற 15 நாள் தேய்பிறையாகவும் மாறக்கடவது என்கின்ற வரத்தை கொடுத்தவர் அவர்தான். அப்போ அவர் செய்தது மனைவிக்கு தவறு தானே, துரோகம் தானே, கஷ்டம் தானே. அப்ப அந்த பெண்கள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு துன்பப்படுவாங்க. அப்ப நான் யோசிக்கணும், சந்திர பகவான் பண்ண பாவத்துக்கே அவர் தண்டனை அனுபவிச்சுக்கிறாருன்னா நாமெல்லாம். அப்பா செய்த பாவம் பிள்ளைகளுக்கு வரும்ல, அதனால அவருக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அழியாக புத பகவான் பிறந்தார், அழியாக பிறந்தார். அவர் வேதனைப்படுறார். வேதனைப்பட்ட உடனே அப்போ அப்பா கிட்ட கேட்கிறார். என்ன பெரியவங்க அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மாதா பிதா செய்வது மக்களுக்கும்பாங்க. அப்ப நாம எல்லாம் என்ன பண்றோம், நிறைய பேர் என்ன பண்றோம்னா அவங்களுக்கு பொருள் சேர்ப்பதிலேயே குறியா இருக்கிறோம், திருவருளை சேர்ப்பதில் குறியாகவே இல்லை. அதான் விஷயமே. அங்க திருவருளை சேர்க்கணும், அதான் எல்லாருடைய தன்மையும். திருவருள் சேர்த்தோமே ஆனால் அவர்களுக்கு செல்வம் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே கிடைச்சிரும். அப்ப என்ன சேர்க்கணும், இறைவனுடைய திருவருளை சேர்த்து வைக்கணும். குழந்தைங்களுக்கு காரு சேர்த்து வைக்கிறோம், பங்களா சேர்த்து வைக்கிறோம், வாசல் சேர்த்து வைக்கிறோம், வீடு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சேர்த்துறோமே தவிர திருவருளை சேர்க்க மறந்துடுறோம். அதனாலேயே அந்த குழந்தைகள் தீய வழியில தீய செல்வத்திற்கு வேற மாதிரி போறாங்க.
அப்ப திருவருளை சேர்க்கணும்னு அர்த்தம். அந்த திருவருள் என்று சொல்லக்கூடியது புத பகவானுக்கு கிடைக்கல. அப்பதான் குரு கிட்ட கேட்கிறார். இப்ப அவங்க குலத்துக்குன்னு ஒரு குரு இருப்பார் இல்லையா, அந்த குரு கிட்ட கேட்டார். குரு பகவான் கிட்ட கேட்ட உடனே குரு பகவான் சொல்றார், உலகத்தில் சிவபெருமானை போன்ற கருணை கடவுள்கள் இல்லை. சரி, கைலாயத்துல போய் கைலாயம் எல்லாம் வேண்டாம், பூமி தான் சிறந்தது. ஏன்? எல்லாரும் பூமியில போய் தான் தவம் பண்றாங்க. எங்க போய்? பூமியில. யமதர்மராஜா எங்க தவம் பண்ணார்? இமயமலையில தவம் பண்ணார். சனீஸ்வரர் காசியம்பதியில் தவம் பண்ணி தான் ஈஸ்வர பட்டம் பெற்றார். ராவணேஸ்வரர் தவம் பண்ணார், பூமியில தான் தவம் பண்ணி 9 தலையை வெட்டி யாக குண்டத்துல போட்டு ஈஸ்வர பட்டம் வாங்கினார். அகத்தியர் தவம் பண்ணார். எங்க தவம் பண்ணார்? பொதிகை மலையில தவம் பண்ணார். அப்பனா தெரிஞ்சுக்கங்க பூமி எவ்வளவு சிறந்தது. அதனாலதான் அவ்வை பிராட்டி சொன்ன, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிதுன்னா. எதை? மனுஷனா பிறக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதுல கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பது அரிதுன்னா. அப்போ பூமியில தான் மனிதனா பிறக்க முடியும், தேவலோகத்துல போய் பிறக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இந்த பூமி எவ்வளவு சிறந்தது. அப்ப சொன்னார், நடுநாடு என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு என்கின்ற இடம் இருக்கின்றது. அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நீ தவம் செய்து வழிபாடு செய்தாயே ஆனால் நிச்சயமாக நீ ஆணாக மாறலாம் சொன்னாங்க. புத பகவான் வந்தார். அந்த தலத்துக்கு வந்து 1000 ஆண்டு காலம் தவம் செய்துகிறார். எத்தனை வருஷம்? 1000 ஆண்டு காலம் புத பகவான் அந்த தலத்தில் தவம் செய்கிறார். அப்படி 1000 ஆண்டு காலம் தவம் செய்த பொழுது இறைவன் சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த உடனே, அப்பா என்ன வேண்டும்னார். சுவாமி, ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் இருப்பது எவ்வளவு கொடுமை இல்லையா? எவ்வளவு கொடுமை இல்லையா? அதனால என்னை அலி என்று சொல்லக்கூடிய நிலையில நான் இருக்கேன் கிரகத்தை. அதனால நவகிரகங்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். இந்த தலத்தில் மட்டுமாவது எனக்கு ஆண் தன்மையை கொடுங்கள் என்று கேட்டார். என்ன தன்மை? ஆண் தன்மை என்று சொல்லக்கூடியதை கொடுங்க என்று கேட்டார். அந்த ஒரு தலத்தில் புத பகவான் ஆண் தன்மையோடு இருக்கின்றார். அதனாலதான் அந்த தலத்துக்கு புதன திசை என்று சொல்லக்கூடியது நடக்கின்ற பொழுது, புத புத்தி நடக்கின்ற பொழுது அந்த தலத்துக்கு போய் எவர் ஒருவர் அங்கிருக்கக்கூடிய இறைவனையும் புத பகவானையும் அம்பாலையும் வழிபாடு செய்தால் 16 வகையான செல்வத்தோடு பட்டம் பதவி என்கின்ற எல்லாம் கிடைக்கும். டாக்டர் படிக்கணும்னா இந்த புத பகவானுடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் டாக்டர் படிக்க முடியும். மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடியதை படிக்கணும்னா இந்த புத பகவான், இந்த திருவெண்காட்டு தலத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் மெடிக்கல் சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. மருத்துவன் அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் இல்ல, இந்த தலத்துல புத பகவான் என்னவாக இருக்கிறார்? ஆணாக இருந்து அருள் பாலிக்கின்றாராம். அப்போ ஆணாக இருந்து நவகிரகத்தில் ஒருவராக இருந்து 1000 ஆண்டு காலம் பூஜை செய்த ஒரு பெருமான் திருவெண்காடு. அப்போ அந்த திருவெண்காடு என்று சொல்லக்கூடிய தலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கணும். அடுத்ததா தட்சிணாமூர்த்தி. எல்லா தலத்திலையும் தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பார்? எந்த பக்கம் பார்த்திருப்பார்? தெற்கு பார்த்திருப்பாரு. கால் எப்படி மடக்கி வச்சுன்னு இருப்பார்? ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கால் மடக்கி இருக்கும். அதான தட்சிணாமூர்த்தி கோலம். ஆனா இந்த தலத்துல அப்படி இருக்க மாட்டார். இந்த தலத்துல ஒவ்வொரு கையும் ஒரு ஒரு பக்கம் இருக்கும், ஒரு ஒரு காலும் ஒரு ஒரு பக்கம் இருக்கும். ஒவ்வொரு காலும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும், ஒவ்வொரு கையும் ஒரு ஒரு பக்கம் இருக்கும். மற்ற தட்சிணாமூர்த்திக்கும் திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. ஒரு ஒரு திசைக்கு ஒரு ஒரு கையும் காலும் பார்த்துட்டு இருக்குமா. அங்க சனகாதி முனிவர்களுக்கு உபதேசனை செய்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வேற, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வேற. நிறைய பேரு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறோம். நிறைய பேரு
ஆமாம், நிறைய பேருக்கு அது ஒரு இன்னும் புரிதல் வரல சரியா. சனகாதி முனிவர்களுக்கு குருவாக இருந்து உபதேசனை செய்தவர் சிவபெருமான். அவருக்கு தட்சிணாமூர்த்தி முகூர்த்தம் என்கின்றதோடு அவர் என்ன திசை பார்க்கிறார்? தென் திசை பார்த்து இருக்கின்றார். தென் திசை பார்த்து உட்கார்ந்து சொல்றார். சனகாதி முனிவர்களுக்கு பிரணவத்தினுடைய பொருளை சொல்லி கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, உபதேசனை செய்கிறார். எதை பத்தி? உலகத்தை பற்றி. என்ன படிச்சு அவங்களுக்கு சாந்தம் அடையல, நிறைய படிச்சாங்க, மனம் அமைதி அடையல. மனம் அமைதி அடைவதற்கான வழி சொல்லுங்க சுவாமின்னு இறைவனை வேண்டி பிரார்த்தித்து அவர்களை இருக்கின்ற பொழுது பிரம்மகுமாரர்கள் என்று சொல்லக்கூடிய சனகாதி முனிவர்கள் 4 பேர். அந்த 4 பேருக்கு உபதேசனை செய்த கோலம்தான் தட்சிணாமூர்த்தின்றது. ஆனா நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் வியாழ பகவான், அவருக்கு குருன்னு பேர். 33 தேவர்களுக்கு குரு அவர். நம்ம 12 ராசியில இருக்கக்கூடியதுல நமக்கு 9 நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் குரு. அதுக்கு தான் அவர் குரு. அந்த குருவுக்கு இந்த தட்சிணாமூர்த்தி குரு. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு கொண்டக்கடலை மாலை இவருக்கு போடுறதா அவருக்கு போடுறதா அந்த சந்தேகம். 2 பேருக்கும் போடலாம். ஆனா குரு வக்கரம் அடைந்திருந்தாலோ, குரு பார்வை கிடைக்கணும்னாலோ, இல்ல குருவை வணங்கி பெற வேண்டியதை பெறணும் அப்படின்னு நினைச்சா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தான் போடணுமே தவிர தட்சிணாமூர்த்திக்கு போடக்கூடாது. தட்சிணாமூர்த்தி லேட்டாக தான் அங்கே போய் சொல்லுவார், உடனே எல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா உனக்கு கிடைக்கணுமா வேண்டாமான்னு தட்சிணாமூர்த்தி ஆராய்ச்சி பண்ணுவார். ஆனால் குரு அப்படி இல்லை, வணங்கினா கொடுத்தே ஆகணும், அதான் குரு. நவகிரகத்தினுடைய வேலை என்னது? வணங்கினா கொடுக்கணும், அதான் அதனுடைய வேலை. ஆனால் தட்சிணாமூர்த்தி அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், தவம் பண்ணியிருக்கணும். அப்படி தவம் பண்ணி புண்ணியம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஆராய்ச்சி பண்ணி, அப்பா குரு கொஞ்சம் பார்வை பார்த்துரு அப்படின்னு அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், அவ்வளவுதான். அப்பனா என்ன அர்த்தம்? இவரை வணங்க வேண்டாமான்னு அர்த்தம் கிடையாது. இவர்கிட்ட வணங்கினால் ஞானம் கிடைக்கும், மும்மலங்கள் நிவர்த்தியாகும், 4 என்கின்ற அகந்தை போகும். அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஞானத்தோடு அறிவோடு முக்தி என்கின்ற ஒன்றையும் தருவார், முக்தியை தருவார். நான் என்கின்ற அகந்தையை அழிப்பார் தட்சிணாமூர்த்தி. நான் என்கின்ற அகந்தை. இன்னொன்னு, வாழ்க்கையில திருப்தி அடையக்கூடிய மனதை தருவார். போதும் என்கின்ற மனம் இருக்கு இல்லையா, அது தரக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அது தெரியாம தான் சனகாதி முனிவர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க. போதும் என்கின்ற அந்த மனத்தோடு முக்தி என்கின்ற நிலையை அடைவதற்கு என்ன ஞானம் தேவை என்பதை சொன்னவர் அவர். அதனாலதான் அவருக்கு தட்சிணாமூர்த்தி முகூர்த்தம். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பிரம்மா என்று சொல்லக்கூடியவர். 33 தேவர்கள், 1008 அண்டங்களை 108 யுகமாக சூரபதமன் ஆட்சி பண்ணா இல்லையா? அப்படி ஆட்சி பண்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய அவதாரம், அருவமும் ஆகி உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். அப்போ கந்தபுராணத்துல இந்த உலகம் உயிரதுக்காக முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்குது இல்லையா? அந்த முருகப்பெருமான் அவதாரம் பண்ணிட்டார். பிரம்மா வரார், பிரம்மலோகத்திலிருந்து வந்தவர் பார்த்தார். ஏற்கனவே நாராயணர் வந்துட்டார். நாராயணர் வந்தவர் சொன்னார், சிவனுக்கு எப்படி ஒரு வணக்கம் போட்டாரோ அப்படியே முருகனுக்கு ஒரு வணக்கம் போட்டார். வணக்கம் வச்சு அப்படி போட்டு முடிச்சாரு. சும்மா இவர் பின்னாடி வராரு பிரம்மா, சொல்லணுமா இல்லையா? சுவாமி வணக்கம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இது நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம். நாம எப்போத்திலிருந்து இருக்கிறோம், இவரை விட பெரியவர். நான் போய் இந்த பொடி பையனை வணங்கணுமான்னு கொஞ்சம் இந்த மானாக்கான அறிவுரை நம்மளாம் நிறைய கொஞ்சம் படிச்சுட்டாவே மானாக்கானா வந்துடுது. நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன் தெரியுமா? ஆமாம், மாமியார் படிக்காதவங்க, மருமக கொஞ்சம் படிச்சிருக்கோம், அது சொல்லும் உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. நான் எவ்வளோ படிச்சுக்கிறேன், உங்களை விட நான் அதிகமாக வாங்குகிறேன் சம்பளம். உங்கள் அம்மா ஒன்றா ரொம்ப வருது கிராஸில்
வழியில் சொல்லி வைங்க. ஒன்று அது இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். படிச்சுட்டா பணிவு வரணுமா? என்ன வரணும்? பணிவு வரணும். படிப்பு என்பது எதை வளர்க்கிற? அறிவை வளர்ப்பதற்கு படிப்பு, அவ்வளவுதான். நம்ம விலங்கோட விலங்கா இருந்துருவோம். அந்த கல்வி அறிவு என்பது வந்தாதான் நம்ம எல்லாம் என்ன பண்ண முடியும்? விலங்கிலிருந்து கொஞ்சம் வேறுபடுவோம், புரியும். சில விஷயங்கள் புரியாது, சில விஷயங்கள் புரியும் இல்லையா? அப்ப அறிவு தேவைப்படுகிறது. அதற்கு அந்த அறிவு வளர்த்துக்கணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது? அகங்காரம் வரக்கூடாது மனசுல. இப்ப இந்த பிரம்மா வணங்காம போறார். போன உடனே வீரவாகு தேவரை கூப்பிட்டு கேட்டார் முருகப்பெருமான். யார் அவரு? நான்முகன், படைக்கும் தொழில் செய்யக்கூடிய நான்முகன். ஓ அப்படியா? முன்பு போனாரே அவர், அவர் காக்கும் தொழில் செய்யக்கூடிய உங்க மாமா, தாய் மாமா, உங்க அம்மாவை தாரவாத்து கொடுத்தவர். ஓ அவர் பணிந்தார், இவர் பணியாமலே போகிறாரே, அவரை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுவோம். இந்த வீரவாகு தேவர் வந்து, அதாவது எப்போவுமே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் சில நேரத்தில் ஆடவே ஆடாது. இந்த வால் இருக்குவார், அதுதான் கொஞ்சம் ஆடும். அது மாதிரி வீரவாகு தேவர் இவர் கூப்பிட்டார், அவர் கூப்பிட்டாருன்னு கூப்பிட்டு இருக்கணும்ல. இவர் போனார், ஓய் 4 முகம் அழைக்குது 6 முகம். எப்படி? ஹோய் 4 முகம் அழைக்குது 6 முகம் அப்படின்னார். சொன்ன அடுத்த வினாடி அவர் பார்த்தார், என்னவா? இப்போ நிறைய பேர் அப்படி கேள்வி கேட்போம்ல, அது மாதிரி இல்லை, அங்கே வந்து கேட்டு எனக்கு தெரியாது. சரி இவர் போனார். ஆமாம், நீங்கள் பிரம்மா என்ன தொழில் பண்ணுறீங்க? படைக்கிற தொழில் எதை வச்சு படைக்கிறீங்க? பிரணவத்தை வைத்து. பிரணவத்திற்கு பொருள் சொல்லுங்கள் பார்ப்போம். சும்மா போடுற மந்திரம் தானேன்னு விட்டார். என்னது? ஓம் என்பது பிரணவம் அப்படின்னா யாருக்காவது அது பிரணவத்துக்கு பொருள் என்னன்றது தெரியுமா? என்ன பொருள் அதுக்கு? தினம் தினம் புதிய புதிய அர்த்தத்தை தரவல்லது பிரணவம். தினம் தினம் புதிய புதிய பொருளை தரவல்லது பிரணவம். தினம் தினம் புதிய புதிய ஆற்றலை தரவல்லது பிரணவம். தினம் தினம் காலத்துக்கு ஏற்றார் போல. காலம் எது? திரேதாயுகம், கிரேதாயுகம், துவாபர யுகம், இப்ப நடக்கிறது கலியுகம். எத்தனை யுகம் மாறினாலும், எத்தனை தலைமுறை மாறினாலும் பிரணவம் அந்தந்த நேரத்திற்கு ஏற்றார் போல தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளும். அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு. ஃப்ரிட்ஜில் என்ன கலரில் நீங்கள் தண்ணி பாக்ஸில் ஊற்றி வைக்கிறீங்களோ அந்த கலரில் அது மாறி போயிடும். ப்ளூ கலரில் ஊற்றி வச்சா ப்ளூவாக தெரியும். பாக்ஸ் தான் ப்ளூ, தண்ணி என்னது? ஒரே கலர் தான். அப்போது அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல, அந்த நிறத்திற்கு தகுந்தாற் போல தண்ணி மாறுத. காலத்திற்கு ஏற்றாற் போல பிரணவம் தண்ணி மாற்றிக்கொண்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் சொல்லணும், அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள்லாம் நடந்து வந்தீங்க. இப்பெல்லாம் ஆட்டோ இருந்தால் வருவோம், பஸ் இருந்தால் வருவோம், உண்டா இல்லையா? அப்புறம் கார் இருந்தால் வருவோம். ஒரு காலம் அதெல்லாம் இருக்குல்ல. இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு 10 வாட்டி ஃப்ளைட்லேயே தான் பறக்கிறது. ஆமாம், சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி சொல்லிப்போம்ல. அப்போ இருந்த காலம் நடந்து வந்தோம். காலத்திற்கு ஏற்றார் போல கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் என்னைக்கும் இறைவன் இங்கே தான் இருக்கிறார். அப்பன்னா என்ன அர்த்தம்? காலத்திற்கு ஏற்றார் போல பிரணவம் என்கின்ற ஒன்று பொருளாக எந்தெந்த ரூபத்தில் வடிவம் எடுக்கணுமோ அந்த ரூபத்தில் எடுக்கும். இன்னொன்று, எந்த மந்திரம் உச்சரித்தாலும் பிரணவத்தை போட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாக்கியம் பிழை இல்லாமல் வரும். ஓம் சரவணபவ, ஓம் நமச்சிவாய, ஓம் துர்கையே போற்றி, ஓம் காமாட்சியே போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் விநாயகா போற்றி, ஓம் கந்தா போற்றி. நீங்க எந்த கடவுள் பெயர் போட்டாலும்
முன்னாடி ஓம் போட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வாக்கியம் பிழை இல்லாமல் வரும் என்பதற்கு பிரணவம் ஒரு சாட்சி. பிரணவத்தை போட்டு சொன்னீங்கன்னா அடுத்து வரக்கூடிய இறை நாமத்திற்கு பல மடங்கு சக்தி கூடும். பிரணவம் சொல்லாம எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாது. பிரணவத்தை போடாம சொல்லாம இப்போ ஒரு எழுதுறதுக்கு கூட நம்ம என்ன பண்றோம், பிள்ளையார் சொல்லி போடுறோம், அது போல இது பிரணவம் அப்படின்னு சொல்லு. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா போடுற மந்திரம் தான். சிவபெருமான் தொழில் கொடுத்தார், இதை படைக்கிற தொழிலை. அப்ப வாங்குற பொழுது இவர் என்ன பண்ணிருக்கணும், பிரணவத்துக்கு பொருள் சொல்றார். இந்த பிள்ளையார் சுழிகெல்லாம் அர்த்தம் எவன் தெரிஞ்சு வச்சுக்கிறது, சரி சொல்லுங்க சுவாமி சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு விட்டார், கேட்கவே இல்லை. மற்றதெல்லாம் கேட்டார், பிரணவத்தை சொல்லுகிற பொழுது கேட்கல, விட்டுட்டார். பிரணவத்தை கொண்டு இப்ப பொருள் தெரியல, பிரணவத்தை கொண்டு படைக்கிறன்னு சொல்லி பிரணவத்திற்கு பொருள் தெரியாம நீ என்னையா படைப்ப? தலையில ஒரு கூட்டு கூட்டினார், இருந்ததும் மறந்து போச்சு. முருகப்பெருமான் பிரம்மதேவரே அந்த தலையில கூட்டினார். 4 தலையிலையும் குட்டுப்பட்ட பிரம்மதேவர் உண்டு, 4 தலையிலையும் குட்டுப்பட்ட பிரம்மதேவர் உண்டு. இப்ப குட்டிட்டார், இருந்ததெல்லாம் மறந்து போச்சு. இப்ப சாதாரணமா நம்ம கையால கொட்டினா பரவாயில்ல, 5 முகமாச்சு விட்டுடும், இது 6 முகம் விடுமா? 6 முகம் 4 முகத்தை கொட்டினா என்ன ஆக யோசிச்சு பாருங்க. இருந்ததும் போச்சு, மறந்து போச்சு. படைக்கிறது எப்படின்னு தெரியல, சிறையில வச்சுட்டார் முருகப்பெருமான். முருகனே இப்ப படைக்கிறார், முருகனே இப்ப படைக்கிறார். அப்படி படைத்த பொழுது பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டார். முருகன் சொன்ன உடனே சிவபெருமான் ரெக்கமெண்டேஷன் வரார், அம்பாள் வராங்க, எல்லாம் வந்தாங்க ஒவ்வொருத்தர. முருகா அவரை வெளியில விடு. அப்ப அவருக்கு பிரணவத்துக்கே பொருள் தெரியல. உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. யாரா சொல்லி கொடுத்தா? குருவா இருந்து பார்வதி ஆறுமுக பெருமான் உற்பத்தியாகி வளர்ந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்த உடனே 6 பேரையும் ஒன்னா சேர்த்து இந்த கடைசி குழந்தைங்க மேல எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம் வச்சுருப்பா. அப்பம்மா 2 பேருக்குமே கடைசி குழந்தைங்க மேல கொஞ்சம் பாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கடைக்குட்டி மேல மட்டும் கொஞ்சம், முத குழந்தை கொஞ்சம் தூங்கி நிறுந்துச்சு, ஏய் மூதேவி சீக்கிரம் எழுந்திரியன்வா. அதே இந்த கடைசி குட்டி கொஞ்சம் தூங்கி இருந்தாடே, அவன் குழந்தாடா மா வயசு 25ஆவது இன்னும் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்க, பெரியவன் சொல்லுவான். இது எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயம். அதனால இங்க சொல்லும் பொழுது இந்த கடைக்குட்டினாவே கொஞ்சம் பாசம் தாசி. அந்த அம்மா என்ன பண்ணா, இந்த மடியில தூக்கி வச்சுட்டான். யார? முருகப்பெருமான். இப்ப சிவபெருமான் பிரணவத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு? அம்பாளுக்கு. இது படுத்துன்னு இருக்குது சும்மா இல்லை, காதை கொஞ்சம் தீட்டி வச்சு கேட்டுக்கு. என்னமோ அப்பாவும் அம்மாவும் ரகசியம் பேசிக்கிறாங்களே, என்னவா இருக்கும்னு கொஞ்சம் கேட்டார். ஒரு காதாண்டா பரவாயில்ல. எத்தனை காது? 12 காது. ஒரு காதல கேட்கறதையே நம்மெல்லாம் முழுசா வச்சுக்க மாட்டேங்கிற அவர் 12 காதல கேட்டுக்கிறாரு. எப்படி இருக்கும்? இங்க வச்சுட்டார், நிலைநிறுத்தி கொண்டார். அப்படி நிலைநிறுத்தி கொண்டதனால இப்ப சொல்றாரு முருகப்பெருமான், குருவாக இருந்து தாங்கள் கேட்பதா இருந்தா யாரு? நான் குருவாய் இருந்து சொல்லும் பொழுது நீங்க சீடனா இருந்து கேட்பதா இருந்தால் பிரணவத்துக்கு பொருள் சொல்றேன். அதுதான் சுவாமி மலை. தகப்பன் சுவாமின்னு பேரு யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. சுவாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன்னு பேரு. இப்போ அந்த திருவிளையாடல் நடந்ததில்லவா, பிரம்மாவுக்கு எல்லாம் மறந்து போச்சு. தலையில கூட்டிட்டு இப்ப சிறையில இருந்து விடுவிச்சுட்டாங்க. பிரம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லாம் மறந்து போச்சு. படைக்க துறையில போய் உட்கார்ந்தா படைக்க முடியல, என்ன செய்வது என்று தெரியல. தெரியாத பொழுது அப்பதான் சொல்றார், சுவாமி எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, நான் என்ன செய்வது? அப்பதான் சித்தி புத்தி என்று 2 பேரை படைச்சு கொடுத்தார் பிள்ளையார். அந்த சித்தி புத்தி என்கின்ற 2ஐ வைத்து சமஷ்டி பிரணவம் வியட்டி பிரணவம்னு பேரு, ஆண் பிரணவம் பெண் பிரணவம்னு பேரு. அந்த 2ஐ கொண்டு முதல்ல படைச்சிட்டு இருந்தார். இப்ப அது எல்லாம் மறைஞ்சு போச்சு.
அப்படி மறைந்ததனால இப்ப என்ன பண்றார், சிவபெருமான் காலில் போய் விழுந்து கதறார், சுவாமி படைக்கிற தொழில் நின்று விட்டது, நான் எதை கொண்டு எப்படி படைப்பது என்பது மறந்து போய்விட்டதுன்னு சொல்லும் பொழுது அப்ப சிவபெருமான் சொன்னார், ஆதி சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய திருவெண்காட்டு தலத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய திருவெண்காடரையும் அங்கு இருக்கக்கூடிய பிரம்ம வித்யாவையும் நீங்கள் என்ன தீர்த்தம், அங்கு இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்கின்ற இந்த 3 தீர்த்தத்தில் நீராடி அங்கு அமர்ந்து அந்த பிரம்ம வித்யா உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பால் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மறந்து போன கல்வியை அந்த தலத்தில் வந்துதான் பிரம்மதேவர் கற்றுக்கொண்டார். படிக்காத குழந்தைங்க இருந்தா இந்த தலத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த 3 குளத்துல முங்க வச்சு நீராட வச்சு, முங்கன்னா உடனே என்னமோ நினைச்சுக்காதீங்க, ஆமா நீராட வச்சு குளிச்சு அதற்கு பிறகு இந்த புத பகவானையும் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கினோமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 75% பிள்ளைகள் என்ன எடுப்பாங்க, மார்க் வாங்குவாங்க. கல்விக்கு உரிய தலமாக இருக்கக்கூடியது. அதனால அங்க அம்பாளுக்கு என்ன பேரு, பிரம்ம வித்யா அப்படின்னு பேரு. அம்பாளுக்கே பேரு என்ன பேரு, அந்த ஆமா பிரம்ம வித்யா. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த பிரம்மதேவர் பிரணவத்தை மறந்து படைக்கிற தொழிலை மறந்ததனால இங்க இருக்கக்கூடிய அம்பாலும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் சேர்ந்து அந்த பிரம்மதேவருக்கு என்ன கொடுத்தாங்க, பிரணவத்துக்குரிய பொருள் கொடுத்ததனால, பிரணவத்துக்குரிய பொருளை சொல்லி கொடுத்து அவருக்கு சொல்லி கொடுத்ததனால இந்த தலத்திற்கே பிரணவ பீடம்னு தான் பேரு. என்ன பேரு, பிரணவ பீடம் என்பது பெயர். 17 ஏக்கர்ல இருக்கு கோயில். எவ்வளவு, 17 ஏக்கர்ல இருக்கு. 3 குளம் இருக்கின்றது. எத்தனை குளம், 3 குளம். ஒன்று அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடணும். சரி, இது மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வி. அங்க ஒரு அம்பாள் ஒருத்தி இருக்கிறா. இந்த அம்பாள் மட்டும் இல்ல, அங்க இன்னொரு அம்பாளும் இருக்கிறாளாம். அந்த அம்பாள் என்று சொல்லக்கூடியவள் பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறார். பிள்ளை இடுக்கி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மா இருக்கிறா. அம்பாலே அப்படி ஒருத்தி இருக்கா. திருஞான சம்பந்தர் அந்த தலத்துக்கு போனார். 4 பாடல் பெற்ற தலம் அந்த தலம். ஒருத்தர் 2 பேர் இல்லை, 4 பேர். யாரு, ஆமா அப்பர், சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர். 4 பேரும் பாடல் பெற்ற தலம் திருவெண்காட்டு தலம். அந்த தலத்தில் அற்புதமான முறையில் ஞான சம்பந்த பெருமான் போலான்னு போன அவருக்கு வழி தெரியல. எங்க திருவெண்காட்டுக்கு போறதுக்கு வழி தெரியல. எல்லையில நின்று திருவெண்காடரை பற்றி பாடுறார். பாடிய உடனே சிவபெருமான் பார்க்கிறார், அம்பிகை குழந்தை அங்கேயே நின்று பாடுறா, இங்க வந்து பாடுவா, என் காதுல நல்லா கேட்கலான்னு பார்த்தேன், ஆனா கடைசியில அங்கேயே நின்று பாடுறானே, எப்படி நான் இதை கேட்கறது அப்படின்னார். அப்பதான் என்ன பண்ணார், அப்படியா சுவாமி இருங்க நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து என்ன பண்ணாலாம், நேரா ஞான சம்பந்தர்கிட்ட போனாலாம். போன உடனே குழந்தை ஏண்டாப்பா இங்கேயே நின்று பாடுற, அம்மா எனக்கு திருவெண்காட்டுக்கு போகிறதுக்கு வழியே தெரியலம்மா. என்னடா சொல்ற, வழி தெரியலையா, சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன். கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வரல, இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வந்தா. இடுப்பில் தூக்கின்னா இடுப்பில் நீங்கள் எந்த பக்கம் வெயிட் தூக்குவீங்க, குழந்தைய தூக்குவீங்க, இடது பக்கம் தான் தூக்குவீங்க, வலது பக்கம் தூக்க முடியாது. ஆனா அம்பிகை வலது பக்கம் தூக்கி வச்சுட்டு வந்தால, இடுக்கிட்டு வந்தால. எந்த பக்கம், வலது பக்கம் இடுக்கி கொண்டு வந்ததனால அந்த அம்மையாருக்கு பிள்ளை இடுக்கி அம்பாள்னு பேரு. கல்யாணமாகி 10 வருஷம் 12 வருஷம் 15 வருஷம்
குழந்தை இல்லாத தம்பதியர்கள் அங்க இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்கின்ற தீர்த்தத்தில் ஒரு 48 நாள் அங்கேயே தங்கி இருந்து தீர்த்தமாடி அங்கு இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி யாகம் வளர்த்து அங்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை உண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த இடுக்கி அம்பாள் குழந்தை பேரு தந்ததாக வரலாறு இன்னைக்கு வரைக்கும். அந்த அம்பாளுக்கு என்ன பேரு? இடுக்கி அம்மன் அப்படின்னு பேரு. பிள்ளை இடுக்கி அம்பாள்னு பேரு. எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. இதோட நிக்கல. அடுத்து இன்னும் சில வரலாறுகள். பிரம்மா என்று சொல்லக்கூடியவர் அழிந்து ஆயுள் நிறைவடைந்த பிறகு இந்த திருவெண்காட்டு தலத்தில் வந்துதான் ஜீவ சமாதி என்று சொல்லக்கூடியதை அடைந்து யோக நிலை என்று சொல்லக்கூடிய தவநிலையை அடையக்கூடிய தலமும் இந்த தலம் தான். அதுக்குரிய வரலாறும் நாளைய தினத்தில் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம மெய்கண்டர் என்று சொல்லக்கூடிய சிவஞான போதம் என்கின்ற நூலை எழுதிய தலமும் இந்த தலம் தான். அதனுடைய சிறப்புகள் எப்படி? மெய்கண்டர் என்று சொல்லக்கூடியவர் இறைவனுடைய சிவபெருமானுடைய சிவஞான போதம் சைவ சித்தாந்தத்திற்கு நூலாக இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை எழுதி கொடுத்து எப்படி அங்க வித்யா என்று சொல்லக்கூடிய இந்த பிரம்ம வித்யா எப்படி அவரை ஆட்கொண்டார் என்கின்ற வரலாறு அனைத்தையும் நாளைய தினத்தில் இந்த திருவெண்காடு தலம் என்று சொல்லக்கூடியது தொடரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் வாழ்நாள் அடைவர் வறுமையுளார் நன்மனை மக்கள் பொன் பூன் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவ பின்மையொன்றும் காணா நின்னாமும் கருதுகின்றோம் ஒற்றை கண்முதல் பார் மானார்வ உற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே. இந்த 16 வகையான செல்வத்தோடு நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம் என்று சொல்லக்கூடியதை தர வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் வேண்டி பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை 7 மணிக்கு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.